தமிழ்ச்சொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சொலியானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம தொடங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம் பாடத்திட்டத்தில் இருக்கிற அனைத்து செய்திகளையும் தொகுத்து நம்ம தமிழ்ச்சொலியின் சார்பாக நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். நம்ம ஒரு 11 நூல்கள் இப்பொழுது ரீப்ரிண்ட் ஆகி ஒரு 12 நூல்களாக வந்திருக்குங்க. இந்த 12 நூல்கள்லேயும் இந்த நாட்டுப்புறவியலும் பிற துறைகளும் இந்த 2 யூனிட் இல்லாமல் மீதி எல்லா யூனிட்டுமே அதில் அடங்கியிருக்கு. ஒன் வேர்ட்லேயும் இருக்குது, வினாவிடை டைப்லேயும் இருக்குது, அதே சமயம் கட்டுரை வடிவிலையும் இருக்குது. இந்த மாதிரி இந்த நூல்கள் இந்த 2 அலகை தவிர மீதி எல்லா அலகுமே அதில் இணைந்திருக்கும். அந்த நூல்கள் குறித்துமே நம்ம ஒரு விரிவான காணொளி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா மிக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம வினாடி வினா, அதாவது வினாவிடை ஒரு 5 வினாக்கள் கேட்டு அந்த 5 வினாக்கள் சார்பாக நிறைய செய்திகளை சொல்லி நம்ம காணொளி போட்டிருக்கோம். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதே வினாவிடை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும். இதுக்கு முன்பு போட்ட இந்த காணொளியும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ நம்ம ஒரு 5 வினாக்கள் பார்க்கலாங்க. இதில் முதல் வினா, சந்திரகுப்த சக்கரவர்த்தி, தன்னம்பிக்கை, குரு கோவிந்த் சிங், இந்த வரலாற்று நூல்கள், இதெல்லாம் நூல்களுடைய பெயர்கள். இது போன்ற வரலாற்று நூல்களை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் வினா. இதற்கான 4 ஆப்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வாவை சுப்பிரமணிய ஐயர், மௌனி, புதுமை பித்தன், விந்தன், 4 பேர் இருக்காங்க. இதற்கான விடை வாவே சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் அந்த நூல்களினுடைய ஆசிரியருங்க. வாவேசு அவர்கள் ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம், பிரெஞ்சு மொழிகள் இதெல்லாம் நல்ல தெரிந்தவர் வாவேசு அவர்கள். அதாவது இந்த சங்க இலக்கியங்களில் இருக்கிற தேர்ந்தெடுத்த பாடல்களை எல்லாம் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக குறுந்தொகை, கலித்தொகை இந்த நூல்களிலிருந்து சில பாடல்களை இவர் மொழிபெயர்த்திருக்கிறாருங்க. திருக்குறளினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தி குறள் ஆர் தி மேக்சிம்ஸ் ஆஃப் திருவள்ளுவர் அப்படிங்கிற தலைப்பில் 1916 வெளிவந்திருக்குதுங்க. வாவேசு அவர்கள் இந்த இவருடைய குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவிலும் நியூயார்க்கிலும் 2 புத்தக கம்பெனிகளால் இது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறப்பான செய்தி. இவர் பெல்லாரி மத்திய சிறையில் இருந்த பொழுது கம்பராமாயணம் பற்றிய ஒரு நூல் எழுதுகிறார். கம்பராமாயணா எ ஸ்டடி அப்படிங்கிற இந்த நூல் முதல்ல இது தில்லி தமிழ்ச்சங்க வெளியீடாக வந்தது. பிறகு பம்பாய் பாரதிய வித்யா பவன் இந்த நூலை வெளியிட்டதுங்க. இது வந்து ஒரு ஒப்பாய்வு நூல். இந்த ஒப்பாய்வு நூலில் பார்த்திங்கன்னா பாரடைஸ் லாஸ்ட், டிவைன் காமெடி அப்படிங்கிற இந்த காவியங்களுடன் இந்த கம்பராமாயணம் ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. இது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு செய்திங்க. அடுத்த வினா, மௌனியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அழகப்பன், மணி, மௌனி, செல்வராசு, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பெரும்பாலான நண்பர்களுக்கு இதுக்கான விடை தெரிந்திருக்கும். மௌனியின் இயற்பெயர் எஸ் மணி ஐயர். இதுதான் இவருடைய இயற்பெயர். தஞ்சாவூர் மாவட்டம் செம்மங்குடியில் பிறந்தவர் இவருங்க. தன் சொந்த ஊரான செம்மங்குடி பற்றி ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். உயர்நிலை கல்வி வரை கும்பகோணத்தில் படித்தவர். பிறகு திருச்சி பிஷப் ஹெபர் கல்லூரியில் கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவருங்க. இசையிலும் தத்துவத்திலும் ரொம்ப ஈடுபாடு இவருக்கு அதிகம். மௌனி என்ற புனைப்பெயரை சூட்டி இவருக்கு இந்த மௌனி அப்படிங்கிற புனைப்பெயர் யார் சூட்டினாங்க அப்படின்னா மணிக்குடி ஆசிரியர் PS ராமையா. அவர் தான் இவருக்கு மௌனி அப்படிங்கிற இந்த புனைப்பெயரை சூட்டுறாருங்க. இது இவரை பற்றிய செய்தின்னு நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த காணொளி போடும் பொழுது இந்த செய்திகளை பற்றி நம்ம பேசுவோங்க. 3வது வினா, தவப்பயன், வரப்பிரசாதம், துறவு, இதெல்லாம் சிறுகதை தொகுப்புகளின் பெயர். இந்த சிறுகதை தொகுப்புகளினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். தவப்பயன், வரப்பிரசாதம், துறவு. இதுக்கான ஆப்ஷன் பாவண்ணன், அம்பை, கு அழகிரிசாமி, கோணங்கி, 4 பேர் கொடுத்துருக்கோம். இதற்கான சரியான விடை கு அழகிரிசாமி அவர்கள். இவருடைய அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுங்க. இவர் சிறுகதைகள் மட்டும் இல்லை, சிறுவர் இலக்கியம்லாம் எழுதியிருக்காருங்க. 3 பிள்ளைகள், காளிவரம், இதெல்லாம் இவர் எழுதிய சிறுவர் இலக்கியம். நாவலும் எழுதியிருக்காருங்க. டாக்டர் அனுராதா, தீராத விளையாட்டு, புது வீடு புது உலகம்,
வாழ்க்கை பாதை, இதெல்லாம் இவர் எழுதிய நாவல். இது இல்லாமல் மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படிங்கும்பொழுது அந்த மொழிபெயர்ப்பு நூல்களும் நிறைய எழுதியிருக்காருங்க. தர்மரட்சகன், மார்க்சிம் கார்கினுடைய நூல்கள், லெனினுடன் சில நாட்கள், அமெரிக்காவிலே, அப்புறம் யுத்தம் வேண்டும், விரோதி, பனியாவிட்டால், பல நாட்டு சிறுகதைகள், இதெல்லாம் இவருடைய மொழிபெயர்ப்பு கதைகளாக வந்திருக்குதுங்க. அடுத்த வினா பார்க்கலாம். நாசகார கும்பல், விடியுமா போன்ற நாடக நூல்களை எழுதியவர் யார்? ஏன்னா இந்த நாசகார கும்பல் அப்படிங்கிறது புதுமை பித்தனுடைய ஒரு நூலுக்கும் அந்த பெயர் உண்டு. விடியுமா அப்படிங்கிறது கூப்பா ராஜகோபாலனுடைய கதைக்கும் விடியுமாங்கிற தலைப்பில் இருக்குது. ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது நாடக நூல்கள். ஸோ ஒரே பெயரில் 2-3 பேர் எழுதியிருப்பாங்க. அது நாடகமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம். அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதற்கான விடை ஜெயந்தன், கந்தர்வன், ஜெயப்பிரகாசம், வள்ளிக்கண்ணன். இதற்கான விடை வள்ளிக்கண்ணன் என்பது தான் இதற்கான விடை. நாசகார கும்பல், விடியுமா போன்ற நாடக நூல்களை எழுதியவர் நம்ம வள்ளிக்கண்ணன் அவர்களுங்க. அதாவது வள்ளிக்கண்ணன் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராசு கிருஷ்ணசாமி. இதுதான் இவருடைய இயற்பெயர். அதாவது இவரை பற்றிய நூல்களும் நிறைய இருக்குது. இவரை பற்றி எழுதியவர்கள் இருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் அப்படிங்கும்பொழுது நிறைய சிறுகதை எழுதியிருக்காரு. கல்யாணி அப்படிங்கிறதெல்லாம் இவர் எழுதிய சிறுகதைகள் தான். கட்டுரை நிறைய எழுதியிருக்கிறாரு. அடுத்தது நாடக நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி நாவல் கூட எழுதியிருக்கிறார். செவ்வானம் அப்படிங்கிறது இவர் எழுதிய நாவல் தான். முத்தம் அப்படிங்கிற ஒரு குறுநாவல் எழுதியிருக்காரு. கட்டுரை நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாருங்க. நல்ல மனைவியை அடைவது எப்படி, விவாகரத்து தேவைதானா, அறிவின் கேள்வி, கேட்பாரில்லை, எப்படி உருப்படும், கொடுக்கல் தா அப்படிங்கிற நிறைய கட்டுரை நூல்களும் எழுதியிருக்காருங்க. டால்ஸ்டாய் கதைகளெல்லாம் மொழியாக்கம் பண்ணியிருக்கிறார். ஸோ மொழிபெயர்ப்பு அப்படிங்கும்போது நிறைய மொழியாக்கம், கார்கியினுடைய கட்டுரைகளை மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாரு. டால்ஸ்டாயினுடைய கதைகளை மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி மொழியாக்கத்தை நாவல், கட்டுரை, சிறுகதை, மொழியாக்கம் அப்படின்னு இவருடைய இலக்கிய பணி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு இருக்குது. வீடும் வெளியும், அமரவேதனை, இதெல்லாம் இவருடைய அமரவேதனை என்பது இவருடைய கவிதை தொகுப்பு. வீடும் வெளியும் என்பது இவர் எழுதிய நாவல். நிறைய ஒரு 70க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறாரு வள்ளிக்கண்ணன் அவர்கள். அடுத்த வினா போகலாம். காணாமலை காதல், கனகாம்பரம், புனர்ஜென்மம், இது போன்ற இந்த சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் யார்? இந்த சிறுகதைகளை எழுதியவர் யார்? ஜெயந்தன், கந்தர்வன், ஜெயப்பிரகாசம், கூப்பா ராஜகோபாலன். இதற்கான ஆன்சர் கூப்பா ராஜகோபாலன் அவர் தாங்க. கூப்பாராவும் அப்படி தாங்க. சிறுகதை மட்டும் இல்லை, நாடக நூல்கள் எழுதியிருக்கிறாரு, மொழியாக்கம் பண்ணியிருக்காரு, கட்டுரைகள் அதுவும் எழுதியிருக்கிறாரு, இதழியல்லே இவருடைய பங்கு இருக்குது, நாவல் எழுதியிருக்கிறார். கூப்பாரா அவர்கள் இறுதி காலத்தில் வேரோட்டம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுத தொடங்கினார். ஒரு 5 அத்தியாயங்கள் வரை எழுதினார். அந்த நாவல் முடிவதற்குள்ளே இவர் மறைந்துட்டாருங்க. வேரோட்டம் அப்படிங்கிற ஒரு நாவல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் அப்படின்னு சொல்லும்போது நாடகமும் எழுதியிருக்கிறாருங்க. நாடகம் பார்க்கும் பொழுது நாடக நூல்கள் இருக்குது, கட்டுரை நூல்கள் இருக்குது. நாடகம் சுதந்திர சங்கு, மணிக்குடி, பாரத தேவி, இந்த இதழ்களெல்லாம் ஓரங்க நாடகங்கள் எழுதியிருக்கிறாருங்க. ஒரு 13 ஓரங்க நாடகங்களின் தொகுப்பு தான் அகல்யை அப்படிங்கிறதுங்க. இந்த அகல்யை அப்படிங்கிறது இந்த நாடகங்களினுடைய தொகுப்பு நூல். தொகுத்து தான் அகல்யைங்கிற பெயரில். ஆனால் இவர் மறைந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது வெளிவந்திருக்கு. ஒரு வானொலிகளுக்காக நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் எழுத்து வடிவம் பெறலைங்க. மொழியாக்கம் அப்படிங்கும் பொழுது ஆங்கில மொழியிலேருந்து ஸ்டீவன்சனின் டாக்டர் ஜெகில் அண்டு மிஸ்டர் ஹைட் அப்படிங்கிற ஒரு நாவலை தமிழில் இரட்டை மனிதன் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. ரஷ்ய மொழியிலிருந்து டால்ஸ்டாயினுடைய சிறுகதைகளை மொழிபெயர்த்திருக்கிறாரு. வங்க மொழியிலிருந்து பகிம் சந்திரர், சரத் சந்திரர் அவங்களுடைய நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாருங்க. சரத் சந்திர சட்டர்ஜியினுடைய கிரகதாகம் அப்படிங்கிற நாவலை ஆக்கி ஜெயராமன் தமிழில் மொழியாக்கம் செய்தார். அந்த மொழியாக்கத்திற்கு கூப்பா ராஜகோபாலன் எழுதிய ஒரு முன்னுரை. அந்த முன்னுரையில் நிறைய நாவல்களை பற்றிய அறிமுகம் பண்ணுறாரு. மிக விரிவாக நம்ம சொல்லலாம். அடுத்தடுத்த காணொளி நீங்கள் பாருங்கள்.
நம்ம ஒரு 5 வினாக்கள் போடுறோம் அப்படின்னாலும் அந்த 5 வினாக்களில் நம்ம நிறைய செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.